வணக்கம். வெல்கம் டு மை சேனல் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனி எல்இடி டிவி மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஎல்வி 32W672E மாடல் எஃப். இந்த மாடலில் 43, 32, 49 இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 டைம் ரெட் லைட் வந்து பிளிங்க் ஆகும். அதாவது 6 டைம் வந்து ரெட் லைட் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ 6 டைம் வந்து ரெட் லைட்டு பிளிங்க் ஆகுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோனி டிவியில் பேக் லைட் ஃபால்ட் ஆனால் எல்லா மாடலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 டைம் பிளிங்க் ஆகும். ஸோ இது காமன். பட் ஆனால் வந்து இந்த டிவியில் மட்டும், இந்த டிவின்னு இல்லை, ஒரு சில மாடல் டிவியில் 6 டைம் வந்து பர்டிகுலராக நான் சொல்கிறது இந்த மாடலில் 32W672E F 43, 49 இந்த மாடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்டம் ஒரே சிம்டம் தான். ரெட் லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 டைம் வந்து பிளிங்க் ஆகும். சிம்டம் ஒரே சிம்டம் தான். ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 காம்பனண்ட்லேயும் ஃபால்ட் வரும். இந்த டிவியில் மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜென்ரலாக பேசுவோம். இது வந்து டெக்னீஷியனுக்கு புரியும். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இல்லை தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நான் கொஞ்சம் எளிமையாகவே இதை நான் சொல்கிறேன். ரொம்ப டீப்பெல்லாம் போக மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதை நான் ஓவராலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். 6x பிளிங்கிங்க்கு 3 டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்டம் வர்றதை வச்சு தான் நம்ம வந்து எந்த காம்போனண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். தப்பாக சொல்கிறேன். நம்ம வந்து எந்த காம்போனண்ட் வந்து ஃபெயிலியர் அப்படின்றத முடிவு பண்ண முடியும் இந்த மாடலை பொறுத்த அளவுக்கும். இந்த 3 பாயிண்ட் தான் நான் சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டிவியை போய் கஸ்டமர் பிளேஸ்லையோ இல்லையோ ஷாப்புக்கோ உங்கள் டிவி வருது அப்படின்னா 6x பிளிங்கிங் அப்படின்றத நீங்கள் வந்து டிவி ஆன் பண்ண உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த 6x பிளிங்கிங் வந்து எந்த மாதிரியான சிம்டமை வச்சு வருது அப்படின்றத பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து டிவி ஆன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டிவி நீங்கள் ஆன் பண்ண உடனே 6x பிளிங்கிங் போகும். அதாவது எந்த டிவியில் எந்த விதமான லோகோவும் இல்லாமல் டிவி ஆன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6x பிளிங்கிங் போகும். ஸோ இந்த மாதிரி 6x பிளிங்கிங் போச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டிரைவர் போர்டு ஃபால்ட்டு. மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், டிவி ஆன் ஆகி சோனின் லோகோ வந்துட்டு 6 டைம் வந்து ரெட் லைட் பிளிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து மெயின் போர்டு ஃபால்ட்டு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் சோனி லோகோ, அதாவது டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னா சோனி லோகோ 3 டைம் லோகோ வந்துட்டு 6x போச்சு அப்படின்னா இது பேக் லைட் ஃபால்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் லைட்டும் ஃபால்ட் வரும், எல்இடி டிரைவரும் ஃபால்ட் வரும், மெயின் போர்டும் ஃபால்ட் வரும். ஸோ இதுதான் விஷயம். இதை வந்து நம்ம வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு வந்து இந்த ஃபால்ட்டை சரி பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு மாதிரியான விலை கொடுத்து நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மாடலில் வந்து 6x பிளிங்கிங் அப்படின்னாலே எல்இடியை ஃபஸ்ட்டு மாற்றிடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மற்ற கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டிவியை பொறுத்த அளவுக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னே சொல்லிடலாம் இதில் எங்கே ஃபால்ட் இருக்குது அப்படின்றத. நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே இந்த மாடலில் உங்களுக்கு எங்கே ஃபால்ட் இருக்குது, என்ன ஃபால்ட் இருக்குது, எவ்வளோ செலவாகும் அப்படின்றத நீங்கள் கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா சொல்லுங்கள்.
நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணால் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த சில விஷயம். ரீசெண்ட் டைமில் வந்து ஒரு கஸ்டமர் வந்து 6x பிளிங்கிங் தான் எடுத்துகிட்டு வந்தார். எடுத்துகிட்டு வந்து அவர் என்கிட்ட சிம்டமே காமிக்கல, 6 டைம் பிளிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டார். இதுக்கே வந்து அவர் வந்து சர்வீஸ் இன்ஜினியர் தான். 6 டைம் பிளிங்க் ஆகுது அப்படின்னோடனே நான் என்ன பண்ணிட்டேன், ரேண்டமாக டிவியை செக் பண்ணாமல் பேக்லைட்டை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் பேக்லைட்டை மாற்றினதுக்கு அப்புறம் டிவி அதே சேம் கம்ப்ளைண்ட். அதுக்கப்புறமா தான் செக் பண்ணும்போது தெரியுது, சோனி லோகோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஆஃப் ஆகிட்டு 6x பிளிங்கிங் போகுது. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது மெயின் போர்டு ஃபால்ட்டு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவி ஆன் பண்ண உடனே சோனின் லோகோ வரும், ஆஃப் ஆகிடும். திருப்பி சோனின் லோகோ வரும், ஆஃப் ஆகிடும். திருப்பி சோனி லோகோ வந்துட்டு திருப்பி ஆஃப் ஆகிட்டு 6 டைம் வந்து ரெட் லைட்டு பிளிங்க் ஆகும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ஸ்டிப்பை நீங்கள் கண்ணு மூடிட்டு மாற்றிட்டு போட்டால் ரெடி ஆகிடும். அதேமாரி இன்னொரு ஃபால்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவியில் எல்இடி டிரைவ் போர்டில் ஒரு காயில் ஒன்று வந்து கீழே விழுந்துடும். அந்த காயில் வந்து இண்டக்டர் காயில் சொல்லுவாங்க. அந்த காயில் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அப்பயும் உங்களுக்கு 6x பிளிங்கிங் போகும். ஸோ அப்போ எந்த மாதிரியான சிம்டமில் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா சோனி லோகோ வராது. ஸ்ட்ரைட்டாக டிவி ஆன் ஆகிட்டு கீழே வந்து ஒயிட் கலர் ஹம்மர் லைட் வந்து ஒரு செகண்ட் அப்படி ஆஃப் ஆகிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6x பிளிங்கிங் போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் ஒரே கம்ப்ளைண்ட் தான் 6x பிளிங்கிங். ஆனால் வந்து எந்த காம்பனண்ட்டில் ஃபால்ட் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அட்டன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபால்ட்டு ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அதேமாரி வந்து சர்வீஸ் காஸ்ட்டையும் குறைக்க முடியும். ஏன்னா இப்போ ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 6x பிளிங்கிங்க்கு பேக் லைட்டை மாற்றிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, அப்பயும் அதே ஃபால்ட் தான் இருக்கும். அப்புறம் டிரைவர் போர்டு மாற்றி பார்ப்பாங்க, அப்பயும் அதே ஃபால்ட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் போர்டு மாற்றுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு எப்படி இந்த ஃபால்ட்டை அட்டன் பண்ணணும் அப்படின்றதுக்கு வேணால் ஒரு தெளிவான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் வாட்சிங்.